வெல்கம் டு ஸ்ரீ சக்தி சமையல் சேனல். இன்னைக்கு நம்ம தேங்காய் பூ இனிப்பு புளி பணியாரம் செய்ய போறோம். வாங்க அதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்க்கலாம். இப்போ மாவு கரைக்கிறதுக்கான பொருள் பார்த்துக்கலாம். முதல்ல ஈபு ரொட்டி 1 டேபிள் ஸ்பூன், அப்புறம் பேக்கிங் சோடா இது 1 டேபிள் ஸ்பூன், உப்பு தேவையான அளவு, சீனி ஈஸ்ட் ஆக்டிவ் ஆகிறதுக்கு தேவையான அளவு, அப்புறம் இந்த கப்பில் 2.5 கப் கோதுமை மாவு எடுத்திருக்கேன். மாவு கரைக்க தேவையான அளவு தண்ணி. இப்போ நம்ம மாவு குழிப்பணியார மாவு அளவுக்கு நம்ம கரைச்சி எடுத்துக்கலாம். ஓகே, ஈஸ்ட் 1/2 ஸ்பூன் நான் போட்டுக்கிறேன். பேக்கிங் சோடா அதேமாரி 1/2 ஸ்பூன் அளவுக்கு நான் போட்டுக்கிறேன். உப்பு தேவைக்கேற்ப போட்டுக்கணும். மாவு எந்த அளவுக்கு இருக்கோ அதுக்கேற்ற மாரி உப்பு போட்டுக்கலாம். சீனி வெறும் 1 கரண்டி அளவுக்கு மட்டும் போதும், அந்த ஈஸ்டும் பேக்கிங் சோடா ஆக்டிவ் ஆகிறதுக்கு. இப்போ இதெல்லாம் முதல்ல நம்ம தண்ணி ஊற்றாமல் ஒரு வாட்டி கிண்டிக்கலாம். கிண்டிட்டு இப்போ மாவு குழிப்பணியார மாவு அளவுக்கு நம்ம தண்ணி தேவையான அளவுக்கு ஊற்றி மாவு நல்லா நம்ம கரைச்சி எடுத்துக்கலாம். ஓகே, இப்போ இந்த அளவுக்கு நம்ம குழிப்பணியார மாவு பதத்துக்கு நம்ம நல்லா கரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ எடுத்து ஊற்றணும். இதை கிட்டத்தட்ட 1 மணி நேரம் அளவுக்கு நம்ம புளிக்க விட்டுக்கலாம். அப்புறம் இதோட குழிப்பணியாரம் சுடுறப்ப நம்ம பார்க்கலாம். துருவிய தேங்காய் பூ, இந்த தேங்காய் பூ தேங்காயோட அந்த கருப்பு நிறம் வராமல் மேலே மட்டும் அந்த வெள்ளை கலர் மட்டும் வச்சு திருவி எடுத்துக்கணும். தேவையான அளவுக்கு தேங்காய் பூக்கு ஏற்ற மாரி நம்ம சீனி வச்சுக்கணும். அப்புறம் சுரத்துக்கு தேவையான அளவு எண்ணெய். இது நம்ம முதல்ல கரைச்ச மாவு நல்லா புளிச்சிருச்சு பாருங்க. இப்போ இதை கிண்டிக்கலாம். முதல்ல இந்தமாரி நல்லா புளிச்சு நல்லா ஃபார்மாகி இருக்கணும். ஓகே, இப்போ நம்ம சுட ஆரம்பிக்கலாம். முதல்ல நம்ம அடுப்பு தட்டிக்கலாம். அடுப்பு தட்டிட்டு கொஞ்சம் நான் முதல் வச்சுக்கிறேன். இது நான்ஸ்டிக் பேனு, அதனால் சட்டு சூடாயிரும். கொஞ்சோண்டு எண்ணெய் சேர்த்தா போதும். இப்போ ஒரு குழிலையும் கொஞ்சம் நம்ம எண்ணெய் ஊற்றிக்கலாம். இப்போ சட்டி சூடு ஏறட்டும். இப்போ சட்டி சூடு ஏறத்துக்கு இடையில நம்ம இந்த தேங்காய் பூவும் சீனியும் போட்டு கலந்து வச்சுக்கலாம். தேங்காய் பூ எந்த அளவுக்கு எடுத்துக்கணுமோ, நம்மளுக்கு இனிப்பு எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு சீனி சேர்த்துக்கலாம். சேர்த்து ரெண்டுத்தையும் ஒன்றா கலக்கி நான் வச்சுக்கிறேன். இன்னும் கொஞ்சம் சீனி நான் போட்டுக்கிறேன், ஏன்னா தேங்காய் பூ அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்கு. கொஞ்சோடு சீனி போட்டுக்கிறேன் நான். இப்போ முதல்ல பாருங்க, இந்த மாதிரி ஒரு கம்பியில் நான் முதல்ல ஒரு குழிப்பணியாரம் ஊற்றி காமிக்கிறேன். இந்த அளவுக்கு கம்மியாக ஊற்றிக்கிட்டு நடுவில் இந்த தேங்காய் பூ வைக்கணும். நடுவில் வச்சு நல்லா இந்த மாதிரி அமுத்திக்கணும். அப்புறம் மேலே மாவு வச்சு நம்ம இந்த குழிப்பணியாரத்தை மூட போகிறோம். இந்த மாரி தான் நம்ம எல்லா குழிப்பணியாரம் செஞ்சுக்கணும். இப்போ அடுத்த குழி இதை நான் ஊற்றி காமிக்கிறேன். முதல்ல கொஞ்சோண்டு மாவு, அப்புறம் நடுவுலேருந்து தேங்காய்
பூர்ண மாரி ரெடி பண்ண இந்த தேங்காய் சீனியை நடுவில் இப்படி வச்சுக்கணும். நல்லா அமுத்திக்கணும். வச்சுக்கிட்டு நல்லா அமுத்திடணும். பிறகு திருப்பியும் மேலே புளிக்கு தேவையான அளவுக்கு மாவு ஊற்றி இப்படி மூடிடணும். இப்போ அடுத்தது பாருங்கள், முதல்ல கொஞ்சோண்டு மாவு, நடுவில் வந்து இந்த கலவை, திருப்பி இந்தமாரி இது பண்ணிடலாம். இப்போ நான் எல்லாமே இது பண்ணிட்டு காமிக்கிறேன். ஓகே, இப்போ நம்ம எல்லாமே ஊற்றியாச்சு. ஒரு மூடி போட்டு ஒரு 2-3 நிமிஷம் நம்ம வச்சுருக்கோம். ஓகே, இப்போ நம்ம திருப்பி போட்டுக்கலாம். இந்த முதல்ல நம்ம ஊற்றுறது இதெல்லாம் இன்னும் சரியா இதாகணும். இது இதாகிடுச்சு. திருப்பி நான் ஒரு 2 நிமிஷம் மூடி வைக்கிறேன். இப்போ இது 2 நான் திருப்பிக்கிறேன். முதல்ல நம்ம மொதல் ஊற்றுறத வந்து நம்ம இப்போ எடுத்துக்கலாம். இது நல்லா வெந்துருச்சு. இதெல்லாம் இன்னும் கொஞ்சம் நேரம் இருக்கணும். இது வெந்துருச்சு. இது வந்து இன்னும் 2 நிமிஷம் வேகட்டும். இப்போ மிச்சத்தையும் நம்ம பார்த்து எடுத்துக்கலாம். ஓகே, சிம்பிளான தேங்காய் பூ இனிப்பு குழி பணியாரம் இன்னைக்கு எப்படி செய்யுதுன்னு பார்த்தோம். அடுத்த ஒரு வீடியோவில் வந்து நான் சந்திக்கும் வரை உங்களிடம் விடைபெற்றுக் கொள்கிறேன். பாய்.